சிலைகள் என்பது வரலாறு. தந்தை பெரியார் இந்திய வரலாற்றின் போக்கையே மாற்றியவர். கடவுளை பார்ക്കുന്നவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறாரு பேர். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, புதுவிலோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன். பகுத்தறிவு சிந்தனைகளாலும் சமூக சீர்திருத்த பணிகளாலும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிவுலகை வழிநடத்தியவர். உலகமெல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது, நாம மூட நம்பிக்கையில விருத்தி ஆகும். கல்வி நிலையங்களுக்கு செல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக மாபெரும் சிந்தனையாளராக உருவெடுத்தவர்தான் பெரியார். இந்தியாவின் சகலவிதமான முரண்பாடுகளுக்கும் சாதிதான் காரணம் என்பதை உறக்கச் சொன்னவர் பெரியார். செக்குலர் ஸ்டேட்னா கடவுள் மத சம்பிரதாயம் கிடையாது, அதன்படிதான் நடக்கணும். இன்னைக்கும் காந்திக்கும் பிராமணியத்தை போற்றி பாதுகாக்கின்ற இந்து மதமும் அதன் கடவுள்களும் பொய்யானவை என்று உறக்க பேசியவர். பாப்பா பிராமண, மற்றவங்க எல்லாம் சூத்திர. காந்தியின் தலைமையை ஏற்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து பணியாற்றினார். சாதிக்கு எதிரான வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவத்தை ஆதரிக்கவில்லை என்பதற்காக காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்து நீதி கட்சியை ஆதரித்தார். தேர்தலில் போட்டியிடுவது கொள்கை சமரசத்திற்கு வழிவகுக்கிறது என்று தேர்தல் பாதையை பெரியார் ஒதுக்கி தள்ளினார். அவர் கருத்தில் உதயமான சுயமரியாதை இயக்கம் பின்னாளில் நீதி கட்சியையும் உள்வாங்கிக் கொண்டது. அதுவே பின்னாளில் திராவிடர் கழகம் என்று பெயர் மாறியது. சாதி எல்லையை தகர்த்து மனிதர்கள் யாவரும் சமம் என்கின்ற சிந்தனையை தமிழ் மக்களிடம் வளர்த்தெடுத்தது திராவிடர் கழகம். பெண்ணுரிமை, இடஒதுக்கீடு, மொழி உரிமை, சாதி மத மறுப்பு என்று பெரியாரின் போராட்டக் களம் விரிந்து பறந்தது. தனது கொள்கையை எழுத்தோடும் பேச்சோடும் நிறுத்திக் கொள்ளாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு 94 வயது வரை உழைத்தவர் பெரியார். பெரியாரை ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், ஆனால் ஒருபோதும் எவராலும் புறக்கணிக்க முடியாது. அறிஞர் அண்ணா. தேர்தல் அரசியல் களத்தில் தமிழ்நாடு கண்டெடுத்த மாபெரும் தலைவர் அறிஞர் அண்ணா. தமிழர் என்ற ஒற்றை சொல்லால் தாழ்த்தப்பட்டோர் முதல் பிராமணர்கள் வரை எல்லோரையும் வேற்றுமை பேதங்களை அகற்றி அன்பு வலையில் இணைத்து மாபெரும் கனவு அரசியலை தமிழர்களுக்கு கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர். சாமானிய தமிழர்களை அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தியவர். இந்தி, இந்து, இந்துஸ்தான் மற்றும் ஒற்றை கலாச்சார அரசியலுக்கு எதிராக எங்கும் தமிழ், எதிலும் தமிழர் என்ற தமிழ் தேசிய அலையை தமிழ்நாடு அரசியலின் பிரிக்க முடியாத அங்கமாக்கியவர்தான் அண்ணா. இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களின் உரிமையை பேசும் வலிமைமிக்க குரலாக மாநில சுயாட்சி முழக்கத்தை வளர்த்தெடுத்தவர். அரசியல் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்ற அண்ணா வரலாற்றிலும் இலக்கியத்திலும் ஆழ்ந்த வாசிப்பை கொண்டிருந்தார். எழுத்து, பேச்சு, சினிமா அனைத்திலும் அரசியலை பொருத்தினார். அண்ணாவின் அடுக்குமொழி பேச்சு தமிழுக்கு ஒரு புதிய ஆபரணமாக மாறியது. என்னை தோற்கடித்து விட்டால் உங்களுடைய எந்த கொடி வானத்திலே பறக்கப் போகிறது. துணிவோடு நீங்கள் இருப்பீர்களானால் பணத்தையும் கொடுத்து வெங்கடேச பெருமாள் படத்தை வைத்தார்களாம். ஆக உங்களுக்கு என்னை எதிர்க்க வக்கில்லை, வழியில்லை. 7 மலை ஏறி அவர் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். பரவாயில்லை, அவர்தானே வருகிறார். சாதாரண மக்களிடமும் அறிவு தேடலையும் இலக்கிய காதலையும் ஏற்படுத்தியது அண்ணாவின் பேச்சு. தமிழக இளைஞர்கள் அரசியலை நோக்கி அலையலையாக வந்தனர். பெரியாரிடம் இருந்து பிரிந்து வந்து திமுகவை தொடங்கினாலும் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர், அது பெரியார் என்று சொன்ன அண்ணா கட்சியின் தலைவர் பதவியை மானசீகமாக தன் தலைவருக்கு ஒதுக்கினார். தன் ஆட்சியையும் தன் தலைவருக்கே சமர்ப்பித்தவர். பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளை அரசு தளத்தில் கொண்டு செல்வதற்கான பாதைகளை வகுத்தவர். தமிழ் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் தந்தது அண்ணாவின் ஆட்சிதான்.
மிகச்சிறந்த ஜனநாயகவாதியாக வாழ்ந்த அண்ணாவின் கொள்கைகளில்தான் இன்று வரை தமிழ்நாடு நடைபோட்டு வருகிறது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஏழை பெற்றோருக்கு 1791 ஆண்டு 14வது குழந்தையாக பிறந்தவர் டாக்டர் அம்பேத்கர். படிப்பு வாசனையே நுகராத சமூகத்தைச் சேர்ந்த குழந்தை. ஏழ்மை, வறுமை, தீண்டாமை, சமுதாயத்தால் புறக்கணிப்பு ஆகிய அனைத்து கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு அத்தனை வசதிகளையும் பெற்ற உயர்சாதி மாணவர்களை விட கல்வியில் உயர்ந்து நின்றவர்தான் அம்பேத்கர். மும்பை எல்பிஸ்டன் கல்லூரியில் பட்டப்படிப்பு, அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மேல்பட்ட படிப்பு, லண்டன் கிரேஸின் சட்டக்கல்லூரியில் பாரின் லா படிப்பு, கொலம்பியா பல்கலைக்கழகமும் லண்டன் பல்கலைக்கழகமும் பாராட்டுரைகளுடன் வழங்கிய டாக்டர் பட்டங்கள் மற்றும் அரசியல், பொருளாதாரம், சட்டம் ஆகிய 3 துறைகளிலும் மேதைத்தன்மை என்று அவரை போல் படித்தவர்கள் இந்தியாவில் ஒருவரும் இல்லை என்றே கூறலாம். புகழ்பெற்ற சைடன்ஹாம் கல்லூரியில் பேராசிரியர், லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், மும்பை சட்டக்கல்லூரியில் முதல்வர் என்று புகழின் உச்சியில் இருந்தவர் அம்பேத்கர். இவை அனைத்திற்கும் மேலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் அடித்தளம் அமைத்து தந்தது டாக்டர் அம்பேத்கர் என்று பெருமையுடன் நாம் கூறலாம். ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்காக குரல் கொடுத்தவர் என்று கூறுவதற்கு பதிலாக அனைத்து சாதியிலும் உள்ள அடிமைத்தனம், பெண் அடிமை முறை என்று அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக நின்றவர் டாக்டர் அம்பேத்கர். தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம் என்று புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் என்ற தகுதியையும் திறமையையும் பெற்ற டாக்டர் அம்பேத்கரின் சிலை நம் ஊரில் இருப்பதை நாம் பெருமையாக கருத வேண்டும். தலைவர்களின் சிலை இருப்பது அந்த தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளவே அமைக்கப்படுகிறது.